ஒரு சமூகத்தின் குரல் எந்த பக்கத்தெல்லாம் நெரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் முறிக்கப்படுகிறதோ, அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இந்த மண்ணிலே இருக்கின்றது. பொதுவாகவே பிராமண சமூகத்தை அவதூறாகவும் இழிவாகவும் பார்க்கின்ற ஒரு நிலை தற்காலத்தில் நவீன தூற்றலாக எழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி 19 கிட்ஸ் 2K கிட்ஸ் என்று சொல்வார்களோ, அதுபோல பிராமணிய கிட்ஸ் என்கிற ஒரு தூற்றலும் மிகவும் கேவலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் எந்த மதத்தையும் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்துகின்ற நோக்கத்தை நாம் கைவிடப்பட வேண்டும். அனைவருமே ஒன்றானவர், அனைவருமே ஒரு ஒளி மூத்தனர் என்கிற ஒரு நிலைப்பாடை நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்னதான் சாதி பாகுபாடு இருந்தாலும் மத பாகுபாடு இருந்தாலும் குறிப்பிட்டு இந்துவத்தில் இருக்கக்கூடிய ஆகம விதிபறியை கொண்ட வழிபாடுகளை குறிவைத்து தாக்குவது ஏற்புடையது அல்ல. அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடையது, அவருடைய வழிபாடு அவர்களுக்கான உரிமையானது. அதில் தலையிடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வகுத்த வழிபாடு அதைத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே குறிப்பிட்டு அவதூறுகளை பரப்புவதில் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சில திராவிட அரசுக்கு கீழ் இயங்கக்கூடிய சில இயக்கங்கள். அதை நாங்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறோம். நாங்களும் வழிபாட்டு சொந்தக்காரர்கள் தான் என்று சொல்வது போல பழனிமலையிலும் திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் தமிழ் நிலத்தின் இறையோன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் மனைவி குறமகள் மணந்த மக்கள் நாங்கள். அந்த வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். இன்றும் எங்களுடைய கலை நிகழ்ச்சியாக பெரும் விழாவாக வள்ளிமுருக பெருவிழா பழனியில் வருடந்தோறும் நடத்துகின்றோம். அதற்கு அதிகமாக முக்கியத்துவமும் ஆதரவும் கொடுக்கிறது இதே பிராமண சமூகத்தினர். அவர்கள் வேறுபாடு பார்த்திருந்தால், அவர்கள் தீண்டாமை பார்த்திருந்தால் நம்மளை அவர்கள் அப்புறப்படுத்தி இருப்பார்கள், நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் அன்போடு தாய்ப்பிள்ளையாக அரவணைத்து அந்த வள்ளிமுருக பெருவிழாவிற்கு ஆதரவும் கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்தில் யாரேனும் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலைகாரர்களாக திட்டுவது போல, ஏதேனும் ஏதோ ஒரு மதத்துக்காரர் ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவர் ஏதேனும் புண்படியாக ஒருத்தர் பேசியிருந்தால் தனிப்பட்ட பகையை ஒட்டுமொத்த சமூகத்தின் பகையாக, ஒட்டுமொத்த குடும்பத்தின் பகையாக, ஒட்டுமொத்த மதத்தின் பகையாக கொண்டு வருவதும் அது ஏற்புடையதே அல்ல. ஆக இங்கே இருக்கக்கூடிய பிராமண சமூகத்திற்கும் என்னுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கும் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். எங்கெல்லாம் அவதூறு பரப்புகிறார்களோ, தவறு இழக்கிறார்களோ அதற்கு எதிராக சட்டம் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற ஆளுகின்ற திராவிட அரசு, தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்கின்ற திமுக அரசு ஒருதலை பட்சமாக இயங்குவதை தயவு செய்து நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த போக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்னில் வைத்தால் கூட செவிடன் காதில் சங்கூதர கதையாகத்தான் பிராமணர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு பார்க்கின்றது. அதனால்தான் பேர் அன்புக்குரிய தமிழ் திரு அண்ணன் அர்ஜுன் சம்பத் ஒரு இங்கு பிராமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முழுமையாக உரிமைகள், அதிகார பகிர்வுகள் அங்கு கிடைப்பதில்லை என்று நேரடியாகவே விளக்கிறார். ஆனால் அதற்கும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். சமூகத்தில் சமுதாயத்தில் அனைத்து கோரிக்கையும் ஏற்பது ஒவ்வொருடைய மரபு, அது வழக்கு. ஆனால் இங்கே முரண்பாக தெரிவது காரணம் என்னவென்றால், இவர்கள் அர்ஜுன் சம்பத்தை எதிர்க்கப்படவில்லை, என்னுடைய ஆற்றல் மிகு அண்ணன் திருமாரஞ்சியை எதிர்க்கப்படவில்லை. அவர்கள் தாங்கியிருக்கக்கூடிய கொள்கையை, நோக்கத்தை எதிர்க்கிறார்கள், அவர்கள் வழிகாட்டியை எதிர்க்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பாமர மக்களுக்கும் நீதி வேண்டும், சமூக நீதியோடு பண்பாக பார்க்கப்பட வேண்டும் என்கிற நிலைதானே இருக்கின்றது. அதை எதிர்த்தால் எந்த விதத்தில் ஏற்படுகிறது? ஏதோ ஒரு மூலையில் தவறு செய்திருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை பின்பற்றுவதும் புண்படுத்துவதும் எந்த விதத்தில் நியாயம்? ஆக இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். ஒரு காலம் வரை பிராமணர்கள் வீதிக்கு வந்து போராடிய வரலாறே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்றில் கிட்டத்தட்ட 15 வருடம் இந்த சமூகத்திலே நான் களமாடி கொண்டிருக்கின்றேன். பல்வேறு சமூகத்தினுடைய போராட்டங்களுக்கு, பல்வேறு என்னுடைய இஸ்லாமிய தொப்புள்குடி போராட்டங்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றேன். வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு புள்ளி, எனக்கு ஒரு அத்தியாயம் என்றால் பிராமணர்களுடைய வரலாற்றினுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு நான் கலந்து கொண்டதுதான். காரணம் என்னவென்றால், பிராமணர்கள் வீதிக்கு வந்து போராடிய ஒரு பெரும்பான்மையாக இல்லை. ஆனால் அந்த வழியை, அந்த ஆற்றலை எங்களாலும் போராட்டம் நடத்த முடியும், எங்களாலும் ஜனநாயக வழியில் சமூக நீதியை கொண்டு வருவதற்கு நாங்கள் அச்சுறுத்தல் காட்ட முடியும் என்கிற ஒரு பெரும்பான்மை நிச்சயத்தோடு இங்கே உண்ணாவிரதம் போராட்டத்தை பேர் அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் ஆற்றல் மிகு அண்ணன் திருமாரஞ்சி ஒருங்கிணைப்பிலே அண்ணன் அர்ஜுன் தலைமையிலேயே
பணியை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்று கேட்டால் இன்னும் எங்களுடைய நீதி, எங்களுடைய பிராமணனுடைய குரல் நீதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய இலக்கு வெற்றியடைய போகிறது என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த இடத்திலே மதுரை மண்ணிலே ஒலித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அது மிகையாகாது, மாற்றம் தராது. ஆக அவருடைய இங்கே வைத்து ஒரு கோரிக்கை மட்டும், இது கோரிக்கை அல்ல, ஒன்றை தொட்டு ஒன்று இன்னும் பல மடங்கு இருக்கின்றது. இன்னும் பிராமணர்களே இன்னும் ஏழை எளிய பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஏழை எளிய அவர்களுக்கும் காவல்துறை ரீதியாக மட்டுமல்ல பொதுமக்கள் ரீதியாகவும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, எதிர்ப்புகள் ஏற்படுகிறது, சில ரவுடி கும்பல்களால் அட்டூழியங்கள் ஏற்படுகிறது, கொலை மிரட்டலும் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். இதற்காக ஒரு அத்தியாயம் அமைப்பு நமக்கு கிடைத்து விடாதா? நம்முடைய குரல்களை பேசுவதற்கு, நம்முடைய குமுறல்களை சொல்வதற்கு ஒரு இயக்கம் அங்கம் வந்து விடாதா? எங்கேயும் நம்முடைய வீதிகளில் போராடும் நடத்திவிட மாட்டோமா என்கிற ஒரு இயக்கமும் இந்த இயக்கத்துக்கு, இந்த பிராமண சமூகத்திற்கு தெளிவாக இருக்கிறது. நாங்களும் போராட்டத்திற்கு தயாராகிவிட்டோம். இனி எங்கள் மேல் அவதூறு பரப்பினால், எங்கள் மேல் மிகப்பெரிய ஒதுக்கீடு முறையிலேயே புறம்பாக பேசினால் எங்களாலும் பேச முடியும், எங்களாலையும் கொடி பிடிக்க முடியும், எங்களாலும் கோட்டையை ஒரு நாள் தகர்க்க முடியும் என்கிற ஒரு நிலையோடு வந்து விட்டார்கள். ஆக இந்த மனநிலை தான் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கெல்லாம் ஒருவன் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒருவன் தகர்க்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் எங்களுடைய ஜனநாயக குரல் வனவேங்கியல் கட்சியின் அடிப்படையில் நிச்சயமாக ஒழிக்கும். நிச்சயமாக அவர்கள் தோள் கொடுப்போம். இந்த 11 கோரிக்கை மட்டுமல்ல, இன்னும் எந்தவித ஒரு கோரிக்கை வைத்தாலும் வனவேங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். வனவேங்களுடைய பங்கு மட்டுமல்ல, இன்னும் கோரிக்கை அழுத்தமாக திருத்தமாக சொல்ல வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பிராமண சமூகத்தில் ஏழை எளிய மாணவர்கள் இன்னும் கல்வி அறிவு பெறாமல் இன்னும் வளராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் இன்னும் அலையாக அலைந்து கோயில்களே வழிபாட்டுக்காரர்களாக பூசாரிகளாக இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் அவங்களுடைய நிலையெல்லாம் பொருளாதார ரீதியாக உயரப்பட வேண்டும். இதற்கு அரசு செவிசாய் தன்னுடைய கோரிக்கை வென்றெடுக்க முன்வரப்பட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் வனவேங்கல் கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த உறவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வனவேங்கை கட்சி வாழ்